நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு ஒரு மனிதனைப் பற்றி சொல்லப் போகிறேன். அவரை பலர் அழிந்திருப்பார்கள், ஆனால் அவரின் உண்மையான வரலாறை யாரும் முழுமையாக சொல்லியிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த வரலாறு அதிர்ச்சியானது. இந்த வரலாறு மறைக்கப்பட்டது. இந்த வரலாறு தமிழகத்தின் நெஞ்சில் என்றும் எரியும் நெருப்பு. அவர் பெயர் பாசும்பொன் முத்துராமலிங்க தேவர். முதலில் ஒரு அதிர்ச்சியான உண்மையோடு தொடங்குவோம். இந்த மனிதன் பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே தேதி, அக்டோபர் 30. 1908 பிறந்தார். 1963 அதே தேதியில் மறைந்தார். இதை நம்ப முடிகிறதா? சாதாரண மனிதர்களுக்கு இப்படி நடக்காது. ஆனால் வரலாற்று புருஷர்களுக்கு இப்படித்தான் விதி எழுதப்படும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாசும்பொன் என்ற கிராமத்தில் ஒரு வசதியான நில உடைமையாளர் குடும்பத்தில் பிறந்த அவர் தனது வாழ்வின் முதல் அதிர்ச்சியை பிறந்த ஒரு வயதிலேயே சந்தித்தார். அம்மா இறந்து போனார். பின்னர் மாற்றம்மாமும் இறந்தார். தந்தையோ மறுமணம் செய்தார். ஆனால் தாய் வழி பாட்டி பார்வதி அம்மாள் அந்த குழந்தையை கல்லுப்பட்டி கிராமத்திற்கு அழைத்துச் சென்று வளர்த்தார். ஒரு ஆதரவற்ற குழந்தை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த பாட்டியின் ஆன்மீக வாழ்க்கை அவரின் நெஞ்சில் ஆழமாக பதிந்தது. சிறு வயதிலேயே அமெரிக்க மிஷனரிகள் நடத்திய பள்ளியில் படித்தார். பிறகு பசுமலை உயர்நிலைப் பள்ளி, பிறகு மதுரை யூனியன் கிறிஸ்டியன் ஹைஸ்கூல். ஆனால் 1924 பிளேட் நோய் தொற்று பரவியதால் தேர்வெழுத முடியவில்லை. மறுவருஷம் சொத்து வழக்கு பூமிக் கோர்ட்டுக்கு போனதால் மீண்டும் தேர்வு தவறிப்போனார். பட்டப்படிப்பே இல்லாத இந்த மனிதன் பிற்காலத்தில் நாடாளுமன்றத்தில் நின்று பேசினான். இதுவே முதல் அதிர்ச்சி. இப்போது வருகிறது இந்த வீடியோவின் மிகவும் ஷாக்கிங் பார்ட். 1927 மதுரை நீதிமன்றத்தில் சொத்து வழக்கு தீர்ந்தது. அந்த வழக்கில் உதவிய வழக்கறிஞர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் என்ற பெரியவர் அவரிடம் சொன்னார், இந்த வருஷம் மதராஸில் காங்கிரஸ் மாநாடு நடக்கிறது, போய் பார். அந்த மாநாட்டிற்கு சென்ற 19 வயது இளைஞன் தேவர் அங்கே ஒரு மனிதனை பார்த்தான். அந்த மனிதன் பேசும்போது நெஞ்சு குதித்தது, கண்களில் தீ பிறந்தது. அவர் வேறு யாருமில்லை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அந்த ஒரே சந்திப்பு தேவரின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது. 2 நெஞ்சங்கள் ஒரே நாளில் ஒன்றான அந்த தருணம் தமிழக வரலாற்றில் திருப்புமுனை. நேதாஜி ஒருமுறை தேவரை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று தன் அம்மாவிடம் அறிமுகப்படுத்தினார். என்னவென்று சொன்னார் தெரியுமா? அம்மா, என் தம்பியை அழைத்து வந்திருக்கேன். இந்த வார்த்தைகள் வரலாற்றில் பொன்னெழுத்தில் பதிக்கப்பட வேண்டியவை. 1936 முதுகுளத்தூர் தொகுதியில் ஜஸ்டிஸ் பார்ட்டி வேட்பாளரை தோற்கடித்து முதல் முறை வெற்றி பெற்ற தேவர் 1937 மாகாண தேர்தலிலும் வெற்றி. அப்போது ரோட் ஆஃப் ராம்நாட் என்ற பெரிய எதிரியை பெரும் வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இது மட்டுமல்ல, அவர் வென்ற தொகுதியில் தேவர் சமுதாயம் வெறும் 18,000 ஓட்டர்கள் மட்டுமே இருந்தார்கள். ஆனால் அவர் 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இது மக்கள் அவரை நேசித்த அளவை காட்டுகிறது. இதுவே இரண்டாவது அதிர்ச்சி. இப்போது கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் பற்றி கேளுங்கள். இது யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டார்கள். 1920 பிரிட்டிஷ் அரசு ஒரு கொடூரமான சட்டம் கொண்டு வந்தது. அதன் பெயர் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட். இந்த சட்டத்தின்படி சில சமூகங்களை பிறவியிலேயே குற்றவாளிகள் என்று முத்திரை குத்தினார்கள். அதாவது, நீ பிறந்தாலே குற்றவாளி, நீ என்ன செய்தாலும் குற்றவாளி, உன் பேரன் பேத்திகளும் குற்றவாளிகள். மாராவர், கல்லர், ஆம்பலகாரர் உள்ளிட்ட முக்குலத்தோர் சமூகங்கள் இந்த சட்டத்தால் நசுக்கப்பட்டார்கள். 1929 அப்ப நாட்டில் 19 கிராமங்களிலிருந்த மராவர்களை கட்டாயமாக பதிவு செய்தார்கள். தேவர் கர்ஜித்தார். கிராமம் கிராமமாக சுற்றினார். மக்களை திரட்டினார். இந்த சட்டத்தை மீறுங்கள் என்று வெளிப்படையாக சொன்னார். அந்த ஒரு குரல் பிரிட்டிஷ் அரசை நடுங்க வைத்தது. தொடர்ந்த போராட்டத்தால் 1946 அந்த சட்டம் ரத்தானது. ஒரு சமூகத்தின் பொன்னாடை களையப்பட்டது. அதற்கு காரணம் ஒரே ஒரு மனிதன். 1939 நடந்தது இன்னொரு வரலாற்று நடிப்பு. காங்கிரஸ் மாநாட்டில் காந்திஜி ஆதரித்த பட்டாபி சீதாராமையாவை தோற்கடித்து நேதாஜி மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கு தென்னிந்தியா முழுவதிலிருந்தும் ஓட்டு திரட்டியவர் தேவர். ஆனால் காங்கிரஸ் வர்க்கிங் கமிட்டி நேதாஜியை நிர்பந்தித்து ராஜினாமா வாங்கியது. அன்று தேவர் காங்கிரஸை விட்டு வெளியேறினார். நேதாஜியுடன் சேர்ந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கினார். மதுரையில் நேதாஜிக்கு மாபெரும் வரவேற்பு நடத்தினார். இது மட்டுமா, நேதாஜி என்ற பெயரில் ஒரு தமிழ் வாராந்திர இதழே தொடங்கினார். அதில் இளைஞர்களை ஐஎன்ஏவில் சேருமாறு கோரினார். மதுரை, ராமநாடு, ராமேஸ்வரம் மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் ஐஎன்ஏவில் சேர்ந்தார்கள்.
ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது, இந்த மாவட்டங்களில் இன்றும் ஐஎன்ஏவில் சேர்ந்த குடும்பங்கள் இல்லாத வீடே இல்லை என்று. இப்போது மிகவும் ஷாக்கிங், யாரும் சொல்லாத உண்மை கேளுங்கள். 1949இல் நேதாஜியின் மூத்த சகோதரர் சரத் சந்திர போஸ் தேவரை ரகசியமாக அழைத்தார். அவர் சொன்ன செய்தி உலகையே அதிர வைக்கக்கூடியது. நேதாஜி உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தேவர் நேதாஜியின் மரணத்திற்கு பின்பும் அவரை சந்தித்ததாக நம்பப்படுகிறது. இந்த உண்மை இன்றும் மர்மமாக இருக்கிறது. இந்திய அரசு இன்னும் அந்த ரகசிய கோப்புகளை திறக்கவில்லை. 1940 செப்டம்பரில் தேவர் மதுரையிலிருந்து பாசும்பொன் செல்லும்போது திருப்புவனத்தில் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழகம் முழுவதும் போராட்டம் வெடித்தது. 18 மாதங்கள் சிறையில் இருந்தார். விடுதலையானவுடனே மீண்டும் இந்தியன் டிஃபென்ஸ் ஆக்டில் கைது. 1945 செப்டம்பர் 5இல் தான் இறுதியாக சிறையிலிருந்து வெளியே வந்தார். ஆனால் ஒவ்வொரு முறையும் சிறைக்கதவு திறக்கும்போது அவர் மேலும் வலிமையாக வெளியே வந்தார். இப்போது நெஞ்சை உருக்கும் உண்மை. தேவர் ஒரு பெரிய பணக்காரர், வசதியான குடும்பம், நிறைய நில சொத்துகள். ஆனால் தன் செல்வம் முழுவதையும் தலித் சமூகத்திற்கு கொடுத்தார். ஹரிஜன் சேவக் சங்கின் ராமநாட்டு மாவட்ட செயலாளராக இருந்தார். 1939 ஜூலை 8இல் மதுரை மீனாட்சி கோவிலில் தலித்துகள் நுழைய உரிமையில்லாத காலத்தில் தேவர் பட்டு நோட்டீஸ் விநியோகித்துச் சொன்னார், மீனாட்சி கோவில் வாயிலில் நான் நிற்பேன். தலித்துகள் நுழைவதை தடுக்க யாராவது வந்தால் நான் பதிலுக்கு காத்திருக்கிறேன். அந்த ஒரு அறிவிப்பால் பயந்து போன ஜாதி இந்துக்கள் ஒதுங்கினார்கள். தலித்துகள் சுதந்திரமாக கோவிலில் நுழைந்தார்கள். அன்று ஒரு 100 ஆண்டு பழைய அடக்குமுறை தகர்ந்தது. இது வேற யாரும் பண்ணின பணியா? இல்லை, அம்பேத்கரே சொன்னார். தேவர் என் நெருங்கிய நண்பன். 2 பேரும் சேர்ந்து சொன்னார்கள், சாதி வேறுபாடு நம் நாட்டை அழிக்கும் என்று. தொழிலாளர் உரிமைக்காகவும் தேவர் போராடினார். பசுமலை மகாலட்சுமி மில் தொழிலாளர் சங்கம், மதுரை நிட்டிங் கம்பெனி தொழிலாளர் சங்கம், மீனாட்சி மில் தொழிலாளர் சங்கம் என்று 3 சங்கங்கள் நிறுவினார். ஒரு நீண்ட வேலை நிறுத்தத்தில் தொழிலாளர்களுக்காக நின்றதால் 7 மாதம் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் இறுதியும் மில் நிர்வாகம் தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்றது. ஒரு தலைவன் என்பவன் இப்படித்தான் இருப்பான். 1952இல் சுதந்திர இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்ற தேவர் அங்கே ஆர்டிகிள் 370ஐ கடுமையாக எதிர்த்தார். வடக்கு தெற்கு பிளவை பேசியவர்களை கண்டித்தார். நான் ஒரு கட்சியின் தலைவன் இல்லை, நான் இந்த மண்ணின் மகன் என்று நாடாளுமன்றத்தில் கர்ஜித்தார். 1952, 1957, 1962 என்று 3 முறை நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் திருமணம் செய்யவே இல்லை. பிரம்மச்சாரியாக வாழ்ந்தார். தன் செல்வம் முழுவதும் மக்களுக்காக கொடுத்தார். சித்தர்களைப் போல் வாழ்ந்தார். இதனால்தான் மக்கள் அவரை கடவுளாகவே வணங்குகிறார்கள். இன்றும் அவரின் சிலைகளுக்கு கோவிலில் கடவுளுக்கு செய்வது போல் வழிபாடு செய்கிறார்கள். 1963 அக்டோபர் 30 அவரின் பிறந்த நாளே அவரின் இறுதி நாளானது. 55 வயதில் மறைந்தார். ஆனால் அவர் விட்டுச் சென்ற சொற்கள் இன்றும் எரிகின்றன. வீரமில்லாத விவேகம் கொலை தண்டம், தேசம் என் உடல், தெய்வீகம் என் உயிர். 1971இல் அவரின் கல்லறை அரசு நினைவிடமானது. 1980இல் தமிழ்நாடு சட்டசபையில் அவரின் உருவப்படம் வைக்கப்பட்டது. 1984இல் ஒரு மாவட்டமே பாசும்பொன் முத்துராமலிங்கம் மாவட்டம் என்று பெயர் மாற்றப்பட்டது. 2002இல் ஏபிஜே அப்துல் கலாம் நாடாளுமன்ற வளாகத்தில் அவரின் உருவச்சிலை திரை நீக்கி திறந்தார். இவ்வளவு பெரிய மனிதனை இன்று நாம் ஒரு சமூகத்தின் தலைவன் என்று சுருக்கி வைத்திருக்கிறோம். இது நமக்கே அவமானம். பாசும்பொன் தேவர் வெறும் ஒரு சமூக தலைவன் இல்லை. அவர் ஒரு சுதந்திர போராளி, ஒரு தொழிலாளர்வாதி, ஒரு தலித் நண்பன், ஒரு தேச பக்தன், ஒரு ஆன்மீகவாதி, ஒரு போர் வீரன், நேதாஜியின் தம்பி, அம்பேத்கரின் நண்பன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வரலாறை அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். தேவர் வாழ்க, தமிழகம் வாழ்க.